வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஜனங்களிடத்தில் தயவு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் ஜனங்களிடத்தில் தயவு பெற வேண்டும் என்றால் நாம் தேவனை துதித்து தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து ஒருமனப்பட்டவர்களாய் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.